லாஸ்ட் எபிசோட்ல சாம்புவுக்கு வந்த தந்தி அவனோட துப்பறியும் வேலையே மறக்க செஞ்சது. அப்படி என்ன அந்த தந்தியில வந்திருக்கும்? வாங்க கேட்கலாம். எபிசோட் 3. அது அவன் மாமா மரண தருவாயில் இருப்பதாக வந்த தந்தி. சனிக்கிழமை மாலையில் செங்கல்பட்டுக்கு தன் மாமாவை பார்க்க சாம்பு ஓடினான். மாமாவின் உடம்பு கவலைக்கிடமாக தான் இருந்தது. மாமாவை பார்த்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று செங்கல்பட்டு கடைத்தெருவில் மெல்ல நடந்து கொண்டிருந்த போது பழையபடி மோட்டார் நினைவு வந்தது. பூம் பூம் என்று மோட்டார் சத்தம் கேட்டு சாம்பு திடுக்கிட்டு ஒதுங்கினான். அது அவன் ஆபீஸ் மோட்டார் சத்தம் போலவே இருந்தது. வியப்புடன் பார்த்தான். மோட்டார் அவனை தாண்டி சென்றது. அது அவன் ஆபீஸ் வண்டியேதான். வண்டியில் ஒரு பெண் சிரித்து பேசிக்கொண்டே போனாள். மோட்டார் ஓட்டியவன் அவளுக்கு முன்னால் இருந்தபடியால் சாம்புவுக்கு அடையாளம் தெரியவில்லை. மோட்டாரும் போய்விட்டது. சாம்பு நெஞ்சம் திக் திக்கென்று அடித்துக் கொண்டது. ஆனால் ஒரு பெருமையும் இருந்தது. மோட்டார் வண்டி மர்மமாக உபயோகப்படுவதில் ஆச்சரியம். தனது துப்பறியும் சக்தியால் மர்மத்தை கண்டுபிடிக்கும் தருவாயில் இருந்ததில் ஆனந்தம். ஆபீஸில் அத்தனை மடையன்களும் நம்மை முட்டாள் என்று சொல்கிறார்கள். இந்த மேனேஜரும் நம்மளை முட்டாள் என்றுதான் கூப்பிடுகிறான். இன்னொரு தரம் மட்டும் என்னை முட்டாள் என்று கூப்பிடட்டும், பல்லை உடைக்கிறேன். இந்த பேங்கில் எனக்கு இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்தால் இருப்பது, இல்லாவிட்டால் ராஜினாமா செய்வது என்று சாம்பு தீவிரமாக எண்ணிக்கொண்டான். மறுநாள் திங்கட்கிழமை. சாம்பு ஆபீஸுக்கு வந்ததும் மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது. இது என்னங்க அடுத்த ஆச்சரியம்? நாளை பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.